எல்லோருக்கும் வணக்கங்க. நான் வந்துட்டு K+S கம்பெனியில் சேல்ஸ் அக்ரானிம்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டிப்பாளையம் ஏரியாவில் இன்றைக்கி குஞ்சரமடை ஏரியாவுக்கு நம்ம வந்திருக்கோம். இப்போ என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம சுப்பிரமணியனா தோட்டத்தில் வந்து வாழை சரியாக குருத்து நல்லா வரல, தண்டினுடைய ஊக்கம் நல்லா இல்லை, குருத்தும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொக்குரிச்சிட்டு கொஞ்சம் வளைஞ்சு வளைஞ்சு வர மாதிரி சொல்லிட்டு இருந்தார். இப்போ அதெல்லாம் எப்படி எதிர்கொண்டார், அவர் என்னென்ன உரம் நம்மளுக்கு வாங்கி யூஸ் பண்ணார், நம்மளுக்கு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நம்ம வீடியோ எடுக்கிறோம். நம்ம என்னென்ன அவர்கிட்டே நம்ம விவசாயிகளை கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு வணக்கங்க. நான் விபி சுப்பிரமணியம் விவசாயி பேசுகிறேன். இப்போ தியாக அக்ரி சார் வந்து எங்களுக்கு இந்த வாழை பார்த்துட்டு இதை சோழன் இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அது பண்ண வர வாழை கொடுத்தலாம் நல்லா வந்ததுங்க. இப்போ நல்லா சூப்பராக இருக்குது வாழை. அதுக்கப்புறம் போரான் கொடுக்க சொன்னார் இன்னொரு வாழை கண்ணுக்கு, அது கொடுத்தோம். அதுக்கப்புறம் நல்லா இருக்குதுங்க. இப்போ அவருடைய தியாக வந்து அடிக்கடிக்கு சொல்கிறதுனால எங்கள் வாழை வந்து இப்போ நல்லா இருக்குது. இந்த கம்பெனி நாங்கள் இது பண்ண வரோம். அதனால் எல்லாருமே இதை பயன்பாட்டுக்கு இந்த வாழைக்கு அருமையாக இருக்குங்க. எல்லோரும் பயன்படுத்தலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இப்போ நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் குருத்து சரியாக வரலன்னு நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணணுங்க. அதுக்கு நான் வந்து என்னென்ன உரம் பயன்படுத்தேன்? இந்த உரத்தை பயன்படுத்த நல்லா கருகருப்பு வந்ததுங்க. வாழை முதல்ல வந்து வெள்ளையான கிடந்தது, மிக சூப்பராக கருகருன்னு வந்தது. அப்புறம் இதை பண்ண சொன்னார், இந்த சோளு எம்ஏபி இது ஒன்று வாழை ஊக்கமாக வந்தது, நல்லா தண்டு கீழே கட்டையாட்டம் வந்தது. அப்புறம் இந்த போரான் வந்து வாழை குருத்து சரியாக வரல, வெள்ளையான வருது, இதை ஊற்றங்காட்டி நல்லா இருக்குங்க. இந்த உரம் பயன்படுத்துறதுனால எல்லா வாழை நல்லா வந்துருக்குங்க. அதனால் எல்லா விவசாயிகளும் இதை வந்து கூப்பிட்டு காட்டு பாச சொல்லி இதை உரம் பயன்படுத்துங்க. நல்லா இருக்குது, வாழை நல்லா வருது. எல்லோருக்கும் நன்றிங்க.